தேவனுடைய செய்தியை பார்க்குமானால் யோவான் 14வது அதிகாரம் 18வது வசனம். John chapter 14 verse 18. எடுத்துருங்க என்னோட வாசிங்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். Amen. And I will not leave you as often, I will come back to you. Amen. இங்க இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு இப்படியாக சீஷர்கள் இடத்தில் சொல்கிறார், நான் உங்களை அனாதையாக கைவிட மாட்டேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தனிமையில இல்லை. You are not lonely. Amen. இங்க பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு இப்படியாக சீஷர் இடத்தில் சொல்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இடத்தில் வருவார் என்று சொல்லப்படுகிறது. Amen. And the Spirit of God, He will come and He will never leave you as often, but He gonna take charge of our life and He gonna lead us into another dimension. அவர் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட வாழ்க்கையில கூடிய காரியங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் நம்ம பார்க்கலாம். ஏனென்றால் நம்மளுடைய ஆண்டவர் அவர் ஆம்னி பிரசன்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இப்படியாக நம்மளோட கூட இருக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. Amen. Our God is omnipresent. And அங்க பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார் என்று பார்க்கும்போது சங்கீதம் 33:13 வசனம் 14 வசனத்தை பார்க்கும்போது the Lord looks down from heaven, He sees the children of man, for where He sit enthroned He look out to inhabitants of the earth. சகலத்தையும், everything, come on, say everything. Amen. In detail God sees everything. எல்லா காரியங்களும் கர்த்தர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். எனவே நீங்கள் தனிமையிலே அல்ல. Amen. You are not lone ranger, but God is with you. Amen. Hallelujah. அப்படியே பார்க்கும்போது நம்மளுடைய ஆண்டவர் He is omnipotent. Amen. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். Amen. நம்மளுடைய ஆராதிக்கிற ஆண்டவர் சும்மா ஆண்டவர் கிடையாது. Amen. அசாதாரணமான காரியங்களை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அவர் சகல வல்லமை உள்ள ஆண்டவராக இருக்கிறார். ஏனென்றால் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம ஒரு காரியங்களை நம்ம செய்யணும் என்றால் அதுக்கு வேண்டிய ரிசோர்சஸ் இருந்தால் தான் அதை நம்ம செய்ய முடியும். ஒரு நாற்காலி செய்யணும்னா அதுக்கு வேண்டிய மரம் இருக்கணும், அப்பதான் நம்ம செய்ய முடியும். ஆனா ஆண்டவர் எந்த ஒரு ரிசோர்சஸ் பார்க்காம அவரோட வார்த்தையை கொண்டு சகலத்தையும் செய்து முடித்தார். அவர் சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார். Amen. Hallelujah. He is all powerful. மூன்றாவது காரியம் அங்க பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவர் He is all loving God. He is benevolent. Amen. அவர் நம்மளை நேசிக்க கூடியவராக இருக்கிறார். அம்மா, ஐயா, சகோதரர்கள், சகோதரிகளை, இந்த மாலை வேளை இங்க இருக்கிறவங்களை பார்த்து சொல்கிறேன், பக்கத்துல உங்களை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, சேனைக கர்த்தர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். Amen. The Lord loves you so much. Amen. ஏன் நான் சொல்கிறேன் என்றால் அவர் உங்களுக்காக சகலத்தையும் செய்து முடித்த ஆண்டவராக இருக்கிறார். Amen. Hallelujah. இருக்கிறீங்களா? Amen. அங்க பார்க்கும்போது ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடித்த ஆண்டவராக இருக்கிறார். எனவே இங்க பார்க்கும்போது சற்று முன்பா டோரோ சொன்ன பிரகாரம் மத்திய 11:28 தீர்க்கதரிசனமா சொன்னாங்க. Amen. பார்க்கும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நாம் யாவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் நம்ம வர வேண்டும். இனி நாம் வைத்திருக்கிற அந்த பாரங்களை நம்ம சுமந்து கொண்டு இருந்தால் அடுத்த வர வாரங்களும் சரி, மாதங்களும் சரி, வருஷங்களும் சரி, நாம் அந்த காரியத்திலிருந்து நம்ம இளைப்பறுதலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. We cannot have rest from those things. But we are given an opportunity this evening. இந்த மாலை வேளை உங்களிடத்து சொல்ற காரியம் என்ன என்றால் யோவான் 14:18 பிரகாரம் ஆண்டவர் உங்களிடத்தில் வருகிறார். Amen. Whether you coming to God or not, but God has make a mind, He has make a decision to come near to you. Wow, is that awesome? Amen. நம்ம ஆண்டவர் இடத்துல வருகிறதுக்கு தடையாக இருக்கலாம், பாரங்களாக இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், சொல்லலாம், சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டு இருக்கலாம். ஆனா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் தீர்மானம் எடுத்து விட்டார் உங்களிடத்தில் அவர் வருகிறதுக்கு. He is much more interested with you because He loves you so much. Amen. அங்க பார்க்கும்போது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் இன்னைக்கு நீங்க அமர்ந்து கொண்டு இருக்கலாம். நம்ம சபை உள்ளுக்கு வரும்போது எல்லாம் சிரிச்சு கொண்டு அழகாக நம்ம நல்லா ஆடைகள்லாம் போட்டுட்டு வரலாம், நல்லா சிரிச்சிட்டு நல்லா முடி சீவிட்டு எல்லாம் வரலாம். ஆனா உங்க மனசுல இருக்கிற காரியங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கூட தெரியாது. ஆனா உங்களிடத்தில் உற்சாகப்படுத்துகிறதுக்கு சொல்ற காரியம் என்னென்றால் நீங்கள் எதெல்லாம் உங்கள் சிந்தனை இன்னைக்கு இப்போ வைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, மனதில் வைத்து கொண்டு இருக்கிறீங்களோ, அந்த வாசப்படியில் நீங்கள் உள்ளுக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் சுமந்து கொண்டு வந்தீங்களோ, அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார், மகனே மகளே என்னிடத்தில் ஒப்புக்கொடு, நான் உனக்காக செய்து முடிப்பேன், நான் உனக்காக வழக்காடுவேன். ஆமென். அந்த யுத்தம்
அந்த போராட்டங்கள் நீங்கள் கடந்து செல்ல வேண்டாம் என்று சொல்கிறார் ஜோசபாட், நீ மூடிட்டு அமைதியா உபாசித்து நீ ஜெபம் பண்ணு, ஆராதி, போதும். வேற ஒன்றும் ஆண்டு கேட்கலங்க, ஒன்றும் கேட்கல. எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க சொல்றாரு. Pray, worship him. And God say, the battle you are facing, Josaphat, is mine. அவர்கள் உன்னோட யுத்தம் செய்யல, அவங்க என்னோட யுத்தம் செய்கிறாங்க. உங்களுக்கு நேராக பிரச்சனை வருதா, உங்களுக்கு நேராக போராட்டம் வருதா, உங்களுக்கு நேராக நிந்தனை வருதா, ஐயாம்மா நீங்கள் நினைவு கொள்ளணும், அந்த காரியங்கள் உங்களிடத்தில் வருதுன்னா உங்களை சின்ன பொண்ணமா ஆக்குறதுக்கு அல்ல, உங்களை உடைத்து போடுறதுக்கு அல்ல, ஆனால் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகத்துவமான காரியங்கள் உங்களோட வாழ்க்கை நடுவில் வெளிப்படுகிறதுக்கு கர்த்தர் அனுபவிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே நம்ம பார்க்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். ஆமென். Whether you want to come or not, but God say, I am ready to come to you. Amen. Hallelujah. நான் வருகிறேன். ஏனென்றால் யோவான் 7:37 சொல்லுது. John chapter 7 verse 37 say, now on the last and most important day of the feast, Jesus stood and called out in a loud voice, if anyone is thirst, let him come to me. தாகம் உள்ளவன் யாரும் என்னிடத்தில் வாருங்கள்னு சொல்றார். இன்னைக்கு எத்தனை பேருக்கு நம்ம தாகம் எடுக்குது? குடிக்கிற தண்ணி மேல அல்ல, ஆண்டவர் மேல. எத்தனை பேருக்கு நம்மளுடைய பசி ஆண்டவர் மேல இன்னும் இருக்கு? இல்ல ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல மட்டும்தானா? இல்ல 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்பு நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரட்சிக்கப்படும் போது, நீங்கள் சபைக்கு வரும்போது நீங்கள் எப்படி அனலாக இருந்தீங்க? இன்னும் அந்த அனலா இருக்கிறதா? இல்ல அந்த அனல் காஞ்சி போச்சா? குளிரட்டு போயிருச்சா? ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், பசி தாகம் உள்ளவர் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வரும்போது அங்க என்ன நடக்கும் என்று அங்க பார்க்கும்போது, heavy burden come to me, மனபாரத்தில் உள்ளவர்கள் நீங்க என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்றார். பசியா உள்ளவங்க வாங்க. and you think your life is dry, உங்களோட வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல இப்படியாக காஞ்சி போய் கிடக்குதா என்று சொல்ற, வா நான் தண்ணி பாய்க்க செய்கிறேன்னு சொல்கிறார். I will waters your dry land. Amen. God say come. The decision in our hand this evening, இந்த மாலை வேளை இந்த தீர்மானமானது நம் கையில இருக்கிறது. நாம் ஆண்டவரிடத்துல வர போகிறோமா, இல்ல நம்ம வளங்கா கழுத்தை போல பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், தப்பலா சாயபுவாட் சும்மா நான் செஞ்சுக்கிறேன் சொல்லிட்டு இருக்க போறோமா? ஆமென். அவரிடத்துல வரும்போது உங்களுக்குள்ளாக ஒரு தெய்வீக சமாதானம் வரும். Hallelujah. Amen. As you come closer to God, as you surrender your life, your situation to God's hand, a divine peace of God will rule over your life. Amen. And this peace you cannot purchase anywhere, because this is heavenly peace. Amen. And eternal. கொடுக்கிற இந்த சமாதானம் தற்காலிகம் அல்ல, ஆனால் நிரந்தரமான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளாக வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது நம்ம 2 மனுஷங்களோட வாழ்க்கையை பார்க்கலாம். வேதத்தில் நம்ம பார்க்கும்போது முதல் மனுஷனோட வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த 100க்கு அதிபதியாக இருக்கிற இந்த ரோமன் செஞ்சுரியன், இந்த ரோமன் செஞ்சுரியனோட வாழ்க்கையை பார்க்கும்போது இவர் நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு மனுஷனாக இருந்தார். he is well known among the society. இந்த ரோமன் செஞ்சுரி என்ன செஞ்சார்னா, he built a synagogue to the Jews. இந்த யூதர்களுக்கு தேவ ஆலயத்தை கட்டி கொடுக்க உதவி செய்தார். இந்த யூதர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திக்க ஒரு அடூன் மாதிரி வச்சுப்போமே, ஒரு எம்பி மாதிரி வச்சுப்போம். இந்த ரோமன் செஞ்சுரி இவனமாக ஜனங்களோட தேவை, மக்களோட தேவையை சந்திக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த ரோமன் செஞ்சுரியனுடைய இந்த 100க்கு அதிபதியான இந்த மனுஷனோட வாழ்க்கையில பார்க்கும்போது அவனுடைய வேலையாட்கள் முக்கியமான ஒரு வேலைக்காரன், முக்கியமான, சும்மா 100ல ஒருத்தன் இல்ல, முக்கியமான ஒரு நபர். Amen. The research says very very important guy. Amen. Hallelujah. நிச்சயமாகவே ஒரு ராஜாக்கு நிச்சயமா முக்கியமான நபர்கள் இருப்பாங்க, ரகசியங்களை வைத்துக்கிறதுக்கு, காரியங்களை செய்கிறதுக்கு. ஒரு எம்பியா இருந்தா நிச்சயமா அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறதுக்கு. Amen. அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வேலைக்காரன் நீங்க பார்க்கும்போது மரண படுக்கையில கிடக்கிறான். இந்த மரண படுக்கையில இருக்கிற போது இவங்க என்ன செய்யறாங்க, இந்த யூதர்கள் தலைவர்கள் என்ன வராங்களா, ஆண்டவரை நோக்கி வருகிறாங்க, ஆண்டவர் இயேசு இடத்துல. ஆமென். ஆனா ஆண்டவர் இயேசு நோக்கி வரும்போது சொல்றாங்க, ஆண்டவர் இயேசு புறப்பட்டு வருகிறார் அந்த 100க்கு அதிபதியான வீட்டுக்கு, அந்த பேலஸ்க்கு
வந்து கொண்டிருக்கிறார். இந்த 100க்கு அதிபதி சொல்றார் இன்னொரு வேலையாட்கள்கிட்ட, நீ போய் சொல்லு அவர் என் வீட்டுக்கு வர வேண்டாம், ஏன்னா நான் தகுதியற்றவனாக இருக்கிறேன் இயேசு என் வீட்டுக்கு வருகிறதுக்கு என்று. Amen. I'm not good enough. I'm not worthy. Even though he is so popular, so well known in the society, well known among the people, but he count himself is not righteous enough. நான் அவ்வளோ பெரிய பாத்திரன் கிடையாது, நான் அவ்வளோ பெரிய முக்கியமான நபர் கிடையாது இயேசு என் வீட்டுக்கு வருகிறதுக்கு. அவர்கிட்ட சொல்லு என் வீட்டுக்கு வருதுல காட்டிலும் எனக்கு ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலை ஆட்கள் வந்து உயிர் பிழைப்பான் என்று. அப்படிப்பட்டமான ஒரு விசுவாசம் இந்த 100க்கு அதிபதியோட வாழ்க்கையில இருந்து நம்ம பார்க்கலாம். ஆண்டவரே நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். இந்த உபவாச நாட்களை நம்ம இருந்து கொண்டு இருக்கிற வேலை சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, இந்த அடுத்த 6 மாதத்துக்கு அது அசைக்கக்கூடிய காரியங்களாக இருக்கும். ஒரு வார்த்தை போதும் ஆண்டவரே, அடுத்த 6 மாசத்துக்கு அது வல்லமைக்குரிய காரியங்களாக இருக்கும். உம்மோட ஒரு தொடுதல் போதும் ஆண்டவரே, இந்த 2024 ஆண்டவரே நான் வல்லமையாக நான் முடிப்பேன் ஆண்டவரே. ஆமென். இந்த ஒரு 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 ஆண்டவரே ஒரு இம்பார்ட்டேஷன் போதும் ஆண்டவரே, ஒரு முக்கிய சந்திப்பு போதும் ஆண்டவரே, இந்த 2024 விசேஷமான காரியங்கள் செய்கிறதுக்கு ஆண்டவரே. ஆண்டவரே 6 மாசம் நான் தோத்து போயிருக்கலாம், 6 மாசம் நான் ஏமாந்து போயிருக்கலாம், 6 மாசம் நான் எதிர்பார்த்தது நடக்காம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்கிறேன் ஆண்டவரே, உங்களோட ஒரு தொடுதல், ஒரு வார்த்தை, ஒரு அணைப்பு, ஒரு அன்பான இந்த காரியங்கள் வாழ்க்கையில வரும்போது சகலத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமென். ஹல்லேலூயா. சகலத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். ஆமென். அது உங்களுடைய ஃபைனான்ஸா இருக்கலாம், உங்களோட ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், உங்களோட குடும்பம் சம்பந்தப்பட்ட காரியங்களா இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க உங்கள் தொழில் நிருப்பங்களாக இருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்க காரியங்களா இருக்கலாம். 6 மாசம் எதிர்பார்த்துட்டீங்க, ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லி கிவ் அப் ஆயிட்டு சொல்லி ஒரு சிச்சுவேஷன்ல நின்று கொண்டு இருக்கலாம். ஆனா இந்த மாலவில எடுத்து உங்களிடத்து சொல்கிறேன், அந்த 100க்கு அதிபதி சொன்னார், ஆண்டவரே ஒரு வார்த்தை. அதே போல நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே உங்களோட ஒரு வார்த்தை, ஒரு வசனம் ஆண்டவரே எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என்னோட குடும்பம் மாறும், என்னோட தொழில் நிருப்பங்கள் மாறும், என்னோட படிக்கிற காரியங்கள் மாறும், நான் செய்கிற ஊழியங்கள் மாறும் என்று ஒரு பெரிதான ஒரு மறுரூபமான காரியங்களா வரும். ஆமென். அங்க பார்க்கும்போது இந்த 100க்கு அதிபதி நான் தகுதியற்றவன் சொல்றாரு. எவ்வளவுதான் அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்திருந்தாலும் அவர் என்ன கருதுறாருன்னா, அவரு I'm not worthy, I'm not good enough, பத்தல, நான் போதுமான அல்ல சொல்லி அவன் கருதுறாரு. அவர் நினைச்சதான் சொல்லுங்க, எனக்கு எல்லாம் தெரியும், இயேசு கொண்டு வா சீக்கிரம் சொல்லியிருக்கலாமே. ஆனா அவர் அப்படி செய்யல. ஆமென். இன்னைக்கு இந்த மாலை வேளை நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கும் போது ஒரு சிலர் நம்ம நினைக்கலாம், ஆண்டவருக்கு முன்பதாக சமூகத்துக்கு வருகிறதுக்கு நான் தகுதியற்றவளாக இருக்கிறேன், ஐயோ இந்த காரியம்லாம் செஞ்சிட்டேனே, எனக்கு இது அவமானமா இருக்கு ஆண்டவர் இடத்துல வருகிறதுக்கு, இந்த பாதிப்புலாம் எனக்குள்ளாக நடந்துருச்சே, நான் எப்படி ஆண்டவரோட பிரசன்னத்துக்குள்ளாக நான் வருகிறது, எப்படி ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்பாரா, ஜனங்கள் என்னை ஏற்றுக்கொள்வாங்களா, ஆமென், என்னோட மறுபடியும் இந்த உறவு சரியா மாறுமா சொல்லி உலகப்பூர்வமான காரியங்கள் நம்ம யோசிச்சு கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீர் என்னிடத்தில் வரும்போது உன்னோட அக்கிரமங்களும் உன்னோட மீறுதலும் நான் அதை இன்னும் நினைவு கூற மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Amen. As you come back to me, I will never remember the past. Because the God we are worshiping, the God we serve is not God who remembers our former thing. Because he's a God of future and new beginning. Amen. அவர் எதிர்காலத்தின் ஆண்டவராக இருக்கிறார், புதிய தொடக்கத்தை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அப்படியே பார்க்கும்போது இன்னொரு மனுஷனோட வாழ்க்கையை பார்க்கும்போது, அவனுக்கு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனுஷன் சக்காயுஸ். லூக்கா 19வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இந்த சக்காயுஸோட வாழ்க்கையை பார்க்கும்போது, இந்த சக்காயுஸ் எப்படிப்பட்டவர்னா அநியாய வட்டி டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் சம்பாதிக்கிறவர். சொல்லக்கூடமானா அவர் வந்து ஒரு குட்டி அலம், உண்மையால குட்டியா தான் இருப்பாரு, உண்மையா. அதனால அவர் வரி சம்பாதிக்கிறார்ல, அதனால அலம், உண்மையாவே குட்டியா இருப்பார். ஆண்டவர் இயேசு அந்த பட்டணத்துக்கு வருகிறார். அவர் என்ன செய்கிறார்னா, இந்த சக்காயுஸ் என்ன செய்கிறார்னா, அவருக்கு முன்பதாக இருக்கிற அந்த சிக்மோரான்னு சொல்லி அந்த மரத்து மேல அவர் ஏறி நிற்கிறார்.
மரத்து மேலே தொங்கி கொண்டு இருக்கிறார். இயேசு வருகிறார் என்று அவரை பார்க்க முடியல. ஏன்னா முன்னுக்கு நிறைய தடைகளாக இருக்குது. ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் சந்திக்க முடியல. ஆனால் அவன் என்ன செஞ்சாருன்னா தீர்மானம் எடுத்து மரத்து மேலே நிற்கும் போது ஆண்டவர் இயேசு உடனேயாக அந்த பட்டணத்துக்கு வருகிறார் ஊழியத்துக்கு. அந்த பட்டணத்துக்கு வரும்போது ஆண்டவர் இயேசு அந்த மரத்துக்கு நேராக வந்து, சகயூஸ், நான் உன் வீட்டுக்கு வரணும், இறங்கி வா. ஆமென். சகயூஸ் நினைச்சு பார்த்தாரா? இல்லை. ஆனால் சகாயஸோட வாழ்க்கையை பார்க்கும்போது ஜனங்களுக்கு முன்பதாக இருக்கும்போது எப்படிப்பட்ட சாட்சியாக இருந்துச்சுன்னா, நாரி போன ஒரு சாட்சியாக இருந்துச்சு. ஜனங்கள் எல்லாமே அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஜனங்கள் அவனை வெறுப்பாங்க. ஏன்னா அநியாய வட்டி ஜனங்களுக்கு விரோதமாக செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த 100க்கு அதிபதியை பார்க்கும்போது he has a good reputation. ஜனங்களுக்கு முன்பதாக நல்ல பேர் சம்பாரிச்சு வச்சிருந்தார். ஜனங்கள் முன்பாக நல்ல மதிப்புக்குரிய ஒரு மனுஷனாக இருந்தார். அப்படி மதிப்புக்குரிய அந்த மனுஷனாக இருக்கிற வேலை கூட அவர் என்ன சொல்கிறார்னா, நான் தகுதியற்றுவன் இயேசு என் வீட்டுக்கு வருகிறதுக்கு. ஆனால் இந்த சகாயஸ் இடத்துல பார்க்கும்போது அன்று சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு வரணும், உன் வீட்டில் நான் பிரவேசிக்கணும்னு சொல்லும்போது சகாயஸ் மன மகிழ்ச்சியோட இயேசு அவர் வர வைக்கிறான். ஆனால் சுற்றி இருந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? முறுமுறுத்தார்கள். ஆமென். இது என்ன குறிக்கிறதுனா, நம்மளும் ஒரு சில காரியங்கள் நம்ம பிடித்து கொண்டு இருக்கலாம், விட முடியாம அதில் மாட்டிக்கிட்டு எங்கேயாச்சும் தொங்கி கொண்டு இருக்கலாம். எந்த கத்தா மரம் தெரியாது, எந்த ரம்புத்தா மரம் தெரியாது. இப்போ டுரியான், முஸ்லீம் டுரியான், எந்த டுரியான் மரத்தில் தொங்கி கொண்டு இருக்கும் தெரியாது. இது தொங்குறதா என்ன சொல்கிறது தெரியுமா? நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், நம்மளோட சுபாவங்கள், ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை நம்ம மாட்டிக்கொண்டு தொங்கி கொண்டு இருக்கலாம். அது ஒரு கொக்கி போல, எப்படி மீன் பிடிக்கும் போது ஒரு கொக்கியை போட்டு தூண்டியை போட்டு இழுக்கிறாங்க, அது மாதிரி நம்ம மாட்டிக்கொண்டு இருக்கலாம். அந்த மாட்டிக்கொண்டு இருக்கிற நடுவில் உள்ள காரியத்தை கூட ஆண்டவர் இயேசு இன்னைக்கு இந்த மாலையில் உங்களை பார்த்து சொல்றார், இறங்கி வா, நான் உன்னோட வாழ்க்கையை நான் பிரவேசிக்க வேண்டும். Get down and I want to come to your house. Amen. Get down, I want to come and eat with you. Amen. Get down, I want to come and have fellowship. Amen. ஏன் இந்த fellowship, ஏன் இந்த eating time between சொல்லும் போது, amen, நம்மளோட fellowship என்னது? மட்ராஸ் மலாயா போயிட்டு ஒரு தேத்தாரி குடிக்கிறது, டீ. நம்மளோட ஃபெலோஷிப்னா அதுதான். டீ குடிக்கிறது, பன்னு சாப்பிட்றது, ரொட்டி சாப்பிட்றது, கோரிங் சாப்பிட்றது, இதுதான் நம்மளோட ஃபெலோஷிப். ஆமா இல்லையானே? ஆனால் இங்கே பார்க்கும் போது ஆண்டவர் இயேசு இந்த சகாயஸோட வாழ்க்கை சொல்றார், கெட் டவுன், ஐ வாண்ட் டு கம் டு யுவர் ஹவுஸ். ஆமென். நிறைய வேர்ஷன் நீங்கள் ஆராய்ச்சி பார்க்கும்போது நிறைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதில் பார்க்கும்போது God want to have a fellowship with Zacchaeus. Though he is wicked among the society, ஜனங்களுக்கு முன்பதாக அவன் வந்து ஒரு மதிப்புக்குரிய உள்ள மனுஷன் இல்லாமல் இருக்கலாம், ஜனங்களுக்கு முன்பதாக ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம். ஆமென். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், I want to have a fellowship. The moment he welcomed Jesus into his house, the very first thing, salvation came. ரட்சிப்பு வந்ததுன்னு பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் இயேசு இன்னும் வீட்டுக்கு வரல. அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்பதாக அங்க என்ன செய்யறாருன்னா, சகாயசுக்குள்ளாக ஒரு மனம் திரும்புதல் வருகிறது. Repentance. He say, Lord, ஆண்டவரே, இவ்வளவு நாள் நான் வந்து இவங்களை ஏமாத்தி சம்பாரிச்ச எல்லா காசையும் எல்லாமே பல மடங்காக நான் உங்களுக்கு திரும்பி கொடுக்கிறேன். Amen. Hallelujah. I will give them back a double, triple portion. Amen. அடுத்த காரியங்களை பார்க்கும்போது இந்த சகாயஸோட வாழ்க்கை திரும்பி நீங்க படிக்கும் போது அதுக்கு மேல அவனை குறித்து தவறாக எழுதப்படலை. ஏன் தெரியுமாங்க? அவன் வரும்போது, அவன் மனம் திரும்பும் போது, ரட்சிப்பு அவன் வாழ்க்கையில வரும்போது, அது மட்டும் இல்லாமல் ஆண்டவர் இயேசு அவனோட ஒரு உறவுக்குள்ளாக வரும்போது என்ன ஆச்சுன்னா, ஆண்டவர் இயேசு கிட்ட இருக்கிற குணாதிசயங்கள் சகாயஸுக்குள்ளாக வரும். இன்னைக்கு ஆண்டவர் ஆராதிக்கிற இருக்கிற பிள்ளைங்களாக இருக்கிற நம்ம யாரும் ஆண்டவர் நம்ம உண்மையாக நம்ம தேடி கொண்டு இருக்கும் போது, ஆண்டவர் நம்ம பிடித்து கொண்டு இருக்கும் போது, ஆண்டவரோட நம்ம நெருங்கின அந்த உறவுல நம்ம இருக்கும் போது அபிஷேகமானது நம்மளுக்குள்ளாக வரும். அவர்கிட்ட இருக்கிற அப்படியாக தயவு நம்மளுக்குள்ளாக வரும். அவர்கிட்ட இருக்கிற அந்த மனம் இரக்கம் நம்மளுக்குள்ளாக வரும். அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு நம்மளுக்குள்ளாக வரும். இதுதான் fellowship. Amen. அவங்க போய் தேத்தாரி குடிக்கல. Fellowship means he gave everything that Jesus has to him. பார்க்கும்போது ஆண்டவர் நம் நடுவில் வரும்போது நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்றால் பார்க்கும்போது, யோவான் 14:18 அங்க பார்க்கும்போது, I will never leave you orphan, I will come to you. I will come to you. God has not given us options whether should I come or not. கேட்கல. Where's invitation? No.
he did not give any option. எந்த ஒரு தீர்மானம் செய்கிறதுக்கு அவர் ஆப்ஷன்ஸை கொடுக்க கிடையாது. ஆனால் அங்கே பார்க்கும்போது அவர் சொல்கிறார், நான் உன்னிடத்தில் நான் வருவேன். சேனைகளாகிய கர்த்தர் அவர் நம்மிடத்தில் வருகும் போது என்ன நடக்கும் என்றால் முதல் காரியம் பார்க்க போகிறோம். What will happen as God comes to us? The very first thing, as God comes to us, the first thing, He's going to touch you. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, He's going to touch you. Amen. When God comes, He's going to touch you. Amen. The Holy Spirit going to touch you. Amen. The presence of God going to erupt you. உங்களை இழுத்து பிடிக்க போகுது. Amen. அங்கே பார்க்கும்போது மத்திய 8வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, Jesus said to the officer, I will come and heal. ஆனா 5வது வசனத்தை பார்க்கும்போது அந்த நூத்துக்கு அதிபதி என்ன சொல்றாருன்னா, நீங்க வராதீங்க ஆண்டவரே, வார்த்தை வந்தா போதும். Amen. அந்த வார்த்தை புறப்பட்டு போனது செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடித்தது. Amen. The word proceed out mouth of Jesus and it does what is supposed to be done. Amen. அங்க பார்க்கும்போது the very first thing, as God come to us, அவர் நம்மளிடத்து வரும்போது என்ன நடக்கும் என்றால், he will come and heal you. பக்கத்தில் பேசுறோம், God gonna heal you. Amen. If you say you are healthy, yeah, that's good, praise God. But the condition of your heart, God knows it. உங்க மனதில் உங்கள் இருதயம் என்ன சூழ்நிலை இருக்கிறது என்று கர்த்தர் அறியக்கூடியவராக இருக்கிறார். When God comes, He's not only going to heal your sick, but He's going to heal the condition of your heart. உங்களோட மனதை எப்படியாக அவர் புதுமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மனதில் இருக்கிற காயங்களை அவர் ஆற்றுகிறவராக இருக்கிறார். He gonna heal the scars in your heart. He gonna take away the pain that you have in your heart. He gonna come on touch your heart. கல்லாக இருக்க கரடுமுரடாக இருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டு எடுத்து போட்டு செதையான இருதயமாக கர்த்தர் மாற்றி போட போகிறார். Amen. That's the very, very first thing. When God comes to you, He's gonna touch your heart. Amen. Hallelujah. He's going to touch your life. உங்களோட வாழ்க்கையை தொட போகிறார். Amen. அங்க பார்க்கும்போது நிறைய அற்புதங்கள் நம்ம பார்க்கலாம். அந்த அற்புதங்கள் நடந்ததெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா, ஆண்டவர் இயேசு தொட்டார், ஆண்டவர் இயேசு வார்த்தையை அனுப்பினார், ஜனங்கள் ஆண்டவர் இயேசு தொட்டாங்க, அற்புதம் நடந்துச்சு. So very simple. When God comes, He's going to touch you. Amen. In a special way. நீங்கள் எதிர்பார்க்காத விண்ணத்துல கர்த்தரோட தொடுதல் நீங்க உணர போறீங்க. Amen. I believe, I believe in supernatural. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் நம்புகிறேன். Amen. நீங்கள் வாகனம் ஓட்டும் போது கூட இருக்கலாம், கர்த்தர் உங்களை தொடக்கூடும். Amen. நீங்க சமைச்சு கொண்டு இருக்கும் போது கர்த்தர் உங்களை தொடக்கூடும். Amen. நீங்கள் படித்து கொண்டு இருக்கிற வேலை கூட கர்த்தர் உங்களை தொடக்கூடும். Hallelujah. நீங்க வேலை செய்து கொண்டிருப்பீங்க, சிங்கப்பூர்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது கூட there is no boundaries or limitations so that God cannot touch. God even can touch you there. Amen. Hallelujah. இரண்டாவது காரியங்களை பார்க்கும்போது மிக சீக்கிரமாகவே இரண்டாவது காரியங்களை நம்ம பார்க்கும்போது அவர் வரும்போது என்ன நடக்கும் என்றால், He will come and talk to you. Come on, say the voice. Come on, say voice. ஆண்டவர் வரும்போது சும்மாலாம் வந்து அப்படி நிற்க மாட்டார், உங்களோட பேசுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் பேசுறார். Amen. ஆண்டவர் பேசுறது கேட்குறீங்களா? Amen. He will come and talk to you. அவர் உங்களோட வந்து பேசுவார். எப்படி பேசுவார்? சொப்பனத்து மூலமாக பேசுவார். Amen. நீங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ஆட்டெல்லாம் போட்டுட்டு விருந்தெல்லாம் எடுத்துட்டு நல்லா போயிட்டு நீங்க படுக்கும் போது ஆண்டு வந்து பேசினா எப்படி இருக்கும்? Definitely you will be terrified. அது ஒரு பயங்கரமா இருக்கும். எப்படி இருக்கும்? நல்லா போயிட்டு ஸ்பாட்ஸ்லாம் விளாண்டுட்டு நல்லா அப்பதான் சீரியஸை பார்த்துருவேன், நாடகம்லாம் பார்த்து முடிச்சுட்டு போய் படிப்பீங்க. ஆண்டு வந்து சொல்லுவேன், மகளே நான் சொல்லுகிற காரியங்களை கேளு. Do not be terrified. பயப்படாதீங்க. ஆண்டு பேசினார்னா நிச்சயமாக அதில் வல்லமை இருக்கிறது. Amen. ஆண்டவர் பேசுறாருன்னா அதுல அசாதாரணமான காரியங்கள் உள்ளது. Amen. அத பார்க்கும்போது ஆண்டவர், when God comes to you, He will talk to you. Numbers 11 verse 17. Amen. என்னாகமம் 11வது அதிகாரம் 17வது வசனம் பார்க்கும்போது ஆண்டவர் மோசே இடத்துல சொல்கிறார், I will come down and talk to you there.
நான் உன்னிடத்தில் அங்க வந்து நான் உன்னிடத்தில் பேசுவேன் என்று சொல்கிறார். Why? Because Moses going complaining to people, Lord, these people asking for வெங்காயம், Lord, these people asking for bread. இது கேட்குறானுங்க, அது கேட்குறாங்க. ஒரு ஆள்னா 2 பேர்னா நான் சமாளிச்சிருவேன். இப்போ ஒரு சபையே இப்போ நம்ம எல்லாரும் ஆராதனை முடிச்சிட்டோன்னா நம்ம வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம். பிரதர் பிரகாஷ் வந்து அங்கே காசு கட்ட போகிறார். எப்படி இருக்கும்? வா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரெடியா இருங்க. பாருங்க, நம்மளுக்கு ஹல்லேலூயான்னு சொல்லிடுறாரு. இதே நம்ம 1000 பேர் ஆயிட்டுமா, அதுக்கு மட்டும் ஆமீன் சொல்லிடாதீங்க, ஹல்லேலூயா சொல்லிடாதீங்க. 1000 பேர் ஆயிட்டா நல்லதா இல்லையா? அப்பயும் வர மாட்டேது. ஆமென். நீங்க ஆமென் சொல்றீங்களோ இல்லையோ, நம்ம நிச்சயமாக 1000மாக பல்லாயிரமாக பெருகுவோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நாங்க பார்க்கும்போது இந்த மோசே என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரிடத்துல போய் சொல்றாரு, ஆண்டவரே இவனுங்க சாப்பிட்றதுக்கு இது கேட்கறானுங்க, குடிக்கிறதுக்கு இது கேட்கறானுங்க, செருப்பு பியுதுன்னு சொல்லி அது வேற சொல்லிக்கிட்டு இருக்கிறானுங்க. சொல்லிட்டு மோசேக்கு என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஒரு ஆள்னா பரவாயில்ல, 2 பேர்னா பரவாயில்ல, 40,000 பேர்னா பரவாயில்ல, 600,000 பேருக்கு மேல இவ்வளவு இந்த ஜனங்கள் நடுவில் மோசே வந்து அப்படியாக தவித்து கொண்டு இருக்கிறான். எங்க தான் போய் மோதுறதுன்னு தெரியல, எங்க தான் போய் இடிக்கிறதுன்னு தெரியல. அன்னைக்கு வேலை நம்மளோட வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். பிரச்சனை வரும்போது எங்க தான் போய் மோதிக்கலாம், எங்க போய் கொஞ்ச நாள் தலையை உள்ளு கொட்டுக்கலாம்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா எத்தனை பேர் சின்ன வயசுல வந்துட்டு சூடா இருக்கும்போது ஐஸ் பெட்டி திறந்து கொண்டா தலையை உள்ளு கொட்டிருக்கீங்க? பாருங்க, செஞ்சிருக்கீங்களா இல்லையா? அது அங்கிளா இருக்கலாம், ஆண்டியா இருக்கலாம், நிச்சயமா செஞ்சிருப்பீங்க. ஆமா இல்லையா அனிதா? அனிதாவே செஞ்சிருக்கேன். திறந்து அப்படியே உள்ளே. அதான் சம்டைம்ஸ் வந்து கூலிங்காக இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சோம், நாக்கால ஐஸ் பெட்டில் வச்சிரும். அதை என்ன செய்ய, நாக்கு ஒட்டிடும். இதெல்லாம் செஞ்சுருக்கோம், நம்ம எல்லாரும் செஞ்சுருக்கோம். ஆனால் இங்கே பார்க்கும் போது இந்த மோசேக்கு வந்து இந்த சவால், இந்த சூழ்நிலை நடுவில் மோசே என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவர் இடத்துல வந்து அவர் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் வந்து அவருக்கு ஐடியாஸ் ஒன்றுமே கொடுக்கல. ஆண்டவர் சொல்கிறார், நீ போ, நான் வந்து உன்னை அங்கே பேசுவேன்னு சொல்கிறார். Go, I will come and talk to you there. Amen. மோசே பார்க்கும்போது 600,000 people, one leader, ஒரு தலைவர், 600,000 பேர் ஜனங்க. முத இஸ்ரேலுக்கு வரும்போது 70 பேர் தான். இந்த 70 பேரானது பழகி பருகி கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு வந்துட்டாங்க. 70 பேரா இருந்திருந்தா கூட யாக்கோப்பு காலத்தில் யாக்கோப் சமாளிச்சாரு, யோசேப்பு சமாளிச்சாரு. ஆனா இங்க மோசே காலத்துல வரும்போது 600,000 பேர்கிட்ட வந்துட்டாங்க. இவங்க சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஒரு தலைவர். அதே காரியங்கள் நம்ம புதிய ஏற்பாடு காலத்தில் பார்க்கும்போது, ஆண்டவர் இயேசு மலை மேல பிரசங்கம் பண்ணி முடித்தது அங்க பார்க்கும்போது 5000 புருஷர்கள் இருக்கிறாங்க அதிகாரம் சொல்லுது. இன்னொரு அதிகாரம் சொல்லுது 10,000 புருஷர்கள் இருக்கிறாங்க. இது வந்து வெறும் புருஷர்கள், கணவர்கள் மார்களை மட்டும்தான் கணக்கு. இன்னும் மனைவிகளை சேர்க்கல, பிள்ளைங்களை சேர்க்கல. அங்க பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், Jesus was moved with compassion. மனம் இரக்கத்தினால் ஆண்டவர் இயேசு அந்த இடத்துல காரியங்களை ஸ்கூலாக செயல்பட்டாருன்னு பார்க்கலாம். He was moved with compassion, telling, give them something to eat. உடனே ஒருத்தர் சொல்றாரு, என்னுடைய 1 வருஷம் சம்பளம் கூட இவங்களுக்கு தீனி வாங்கி போடுறதுக்கு எனக்கு பத்தாது. My 1 year's salary wages will not be enough, sufficient to feed these 5,000 or 10,000 people. Amen. 12 பேர். Moses was only one leader in Old Testament with 600,000 people. Here 5,000 or 10,000 men were mentioning here. They were hungry and Jesus wanted to feed them. But these 12 disciples, not one disciple, not 2, but 12 of them. And these 12 people, they seen the miracles of Jesus. They were with Jesus. They eat together with Jesus. They walk together with Jesus. But they come and say, we cannot. Mudiyadu. Kudadu. ஆமென். கூடாது முடியாது சொல்ற இடத்துல தான் ஒருத்தன் வரான். 5 அப்பம் 2 மீன். ஆமென். எது முடியாது நம்ம சொல்றோமோ அங்கதான் முடிய செய்கிறவராக இருக்கிற ஆண்டவர். ஆமென். எது விளங்காது நம்ம நினைக்கிறோமோ அதை தான் அன்று விளங்க பண்ணுவார். எது புரிஜனம் இவன் தப்பலை பக்காயலான்னு சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க வீட்டில், அவனை தான் ஆண்டு வல்லமையா பக்காய் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஏன் சொல்றேன்டா, நீங்கள் ஆண்டவர் இடத்துல வரும்போது, ஆண்டவர் உங்களிடத்துல வரும்போது அவர் உங்களை தொடுகிறவராக இருக்கிறார், உங்களோட பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். போதும், மற்ற சத்தத்தை கேட்டதெல்லாம் போதும். ஆமென். Don't hear to the negative voices, hear the voice of God. Amen. Negative voices always will be louder than the voice of God. தீமின் சத்தம் எப்போதும் கணீன்னு இருக்கும், ஆனா ஆண்டவர் சத்தமும் மென்மையா இருக்கும்.
ஆமென். யாரோட சத்தத்தை இந்த மாலவில் நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? இந்த 6 மாதத்துல யாரோட சத்தத்தை கேட்டீங்க? உங்களுக்கு தான் தெரியும். ஆமென். ஆண்டவர் உங்களோட பேச வருகிறார். அவரோட சத்தத்தை கேளுங்கள். 3வது காரியங்களை முடிக்க போகிறேன். 3வது காரியங்களை பார்க்கும்போது, ஆண்டவர் வரும்போது அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறார். சொல்லுங்க, ஜெபம். Say pray. Amen. Berdoa sebelum kamu didoakan. புரியுதா? புரிஞ்சிருக்கணும். புரியலன்னா நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன். நீங்க ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கலன்னா நாங்க எல்லாரும் கூடி உங்களுக்காக ஜெபிப்போம். அந்த டைம்ல நீங்க இருக்க மாட்டீங்க. புரியுதா? ஸோ அங்க பார்க்கும் போது ஆண்டவர் நம்ம இடத்துல எப்படி வருவார்னா, எப்படி சந்திப்பார்னா, I will come and bless you. First thing, God will come and heal you. Second, God will come and talk to you. Third thing, when God comes, He will never leave you ordinary, but He will make you as extraordinary. Amen. அசாதாரணமான ஒரு நபராக, அசாதாரணமான காரியங்கள் செய்யக்கூடியவராக கர்த்தர் மாற்றுவார். Amen. அங்க பார்க்கும்போது ஆண்டவர் வரும்போது அவர் என்ன செய்யறார்? He gonna bless. Amen. அங்க பார்க்கும்போது மோசே எடுத்து காலத்துல பார்க்கும்போது எக்ஸோடஸ் 20:24 அங்க பார்க்கும்போது அந்த ஆசீர்வாதத்தின் கூடாரம் பார்க்கலாம். Amen. 2 ராஜாக்கள் புத்தகத்துல நம்ம பார்க்கலாம். Amen. எலைஜா தீர்க்கதரிசி என்ன செய்யறாருன்னா, அவர் ஜெபிக்கிறார். Amen. பால் தீர்க்கதரிசிகள், ஆண்டவர் அறியாத தீர்க்கதரிசிகள், அவர்கள் முன்பதாக இவர் கெத்தா வந்து சொல்றாரு, அந்த மாடை போடு, அந்த மாட்டுக்கு மேலே வந்து தண்ணியை ஊற்று. ஆனால் அதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு? உடஞ்சி போய் இருக்கிற பலிபீடத்தை கட்டினார். ஆமென். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையில, நம்மளோட குடும்பத்தில், நம்மளோட தனிப்பட்ட அறையில் நம்மளோட பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறது? Amen. Is our altar steadily, or is our altar is broken? நம்மளோட பலிபீடம் கட்டப்பட்டிருக்கிறதா உடைந்திருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு தான் அதோட பதில் தெரியும். Amen. Only you know whether your altar is done well and perfect, or there is error in your altar. Amen. The altar I'm saying is here is prayer. Amen. God dwells in midst of us as we pray. நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவரை நோக்கி நீங்க கூப்பிடும் போது, ஜெபிக்கும் போது, தேடும் போது, பிரியமானவர்களே, நீங்கள் தனிப்பட்ட அறையில நீங்கள் வந்து உங்களை அறைக்குள்ள, வசனம் சொல்லுது மத்தேயு 6வது அதிகாரத்தில், நீரோ ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்னா, உங்களோட அறைக்குள்ளாக நீங்க போய் கதவுகளை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி நீங்க ஜெபிக்கும் போது அவர் வெளியே அரங்கமான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில செய்வார். Amen. Personal altar. Amen. 2வது காரியங்க பார்க்கும்போது, குடும்பத்தின் இந்த 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 பலிபீடத்தை நம்ம கட்ட வேண்டும். ஆமென். அப்பாவா இருக்கிற நம்ம, அம்மாவா இருக்கிற நீங்க, ஆமென், பிள்ளைங்களாக இருக்கிற நீங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் குடும்பத்தின் பலிபீடத்தை நம்ம கட்ட வேண்டும். அந்த பலிபீடத்துக்கு நேராக வந்து சேனைகள் கர்த்தராகிய ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க வேண்டும். அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். We has to come to the altar of the family. We has to come as a father, as a son, as a wife, as a family. We have to pray to the Lord Almighty. Amen. அவர் இடத்துல நீங்க ஜெபிக்கும் போது அவர் காரியங்களை அசாதாரணமா செய்பவராக இருக்கிறார். Amen. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஜெபம் தான் சகலத்துக்கும் ஜெயமாக இருக்கிறது. ஆமென். ஏனென்றால் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு நம்மளுக்கு ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறார். Jesus has been very very a good example. You know why? Because Jesus never even one day never pray. Daily, ஒவ்வொரு நாளும் அவரோட வாழ்க்கையில ஜெபத்தில் தரித்திருந்தார். எப்பெல்லாம் ஊழியத்துக்கு போறாரோ ஜெபிப்பார். நீங்க படித்து பார்க்கலாம், வசனங்களை நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஆண்டவர் இயேசு தனிமையில இருந்தார். Jesus was lonely. Lonely means he's not, I am Mr. Lonely. No, he is lonely connected with Heavenly Father. பிதாவுடைய அந்த உறவுல ஜெபத்தின் மூலமாக அவர் இணைந்திருந்தார் நம்ம பார்க்கலாம். சோ ஆகியால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்கள் இடத்துல வரும்போது இறுதியாகவே நான் சொல்கிறேன், சக்கரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தின் பிரகாரம், நம்மளுடைய பலன் அல்ல, நம்மளுடைய திறமை அல்ல, நானு கிடையாது, நாட் மீ, நானுன்னு சொல்லி நின்ன இடத்துலலாம் போதும் அவருன்னு சொல்லுவோம். ஆமென்.
We come to the state, come to the place, say, not by might, not by power, but by the Spirit of the Lord. என் பலத்தினாலும் அல்ல, என் பலக்கர்மத்தினாலும் அல்ல, ஆனால் தேவனாகிய கர்த்தருடைய ஆவினால் மட்டுமே கூடும் என்று சொல்லும்போது, ஆண்டவர் வரும்போது யோவான் 14:18 சொல்லும்போது, அவர் நம்ம ஒருபோதும் அனாதையாக விட மாட்டார். அவருடைய ஆவியானவர் நம்மளுக்குள்ளாக ஜீவிக்கிறார். இன்னும் சொல்லக்கூடமானால் நீங்களும் நானும் தான் தேவனோட ஆலயமாக இருக்கிறோம். You and me are the temples of God. Hallelujah. And the Spirit of God dwells in us. நம்மளுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். இந்த வாசம் செய்கிறது நம்ம பார்க்கும்னா யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்திலே 10வது வசனம் வரைக்கும் படிக்கும்போது ஆண்டவர் இயேசு அங்க திராட்சை கொடி குறித்து சொல்லப்படுகிறார். அந்த திராட்சை மரம் கனி கொடுக்கணும் என்றால் அதோட கிளைகள் எல்லாம் சரியாக அது பகுதியாக அது என்ன செய்யணுமா இணைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் பார்க்கணும் என்றால், அற்புதத்தை நம்ம காணணும் என்றால், நம்ம பிதாவோடு இணைந்திருக்க வேண்டும். We have to come closer to God. We has to be attached with Him. We have to be found in a relationship with Him. Amen. Hallelujah. அவரோட இணைந்து இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. Amen. ஆகியால பார்க்கும்போது ஆண்டவர் வரும்போது என்ன நடக்கும் என்றால், அவர் உங்களை நிரப்ப போகிறார். Amen. As we are in a month focusing on the Holy Spirit, பரிசுத்த ஆவியான குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போது, தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம பார்த்து கொண்டிருக்கும் போது, அவர் வரும்போது என்ன செய்வார்னா, காலியாக இருக்கிற உங்க பாத்திரம், அடி வாங்கி இருக்கிற உங்களோட பாத்திரம், உடஞ்சி போயிருக்க அந்த பாத்திரத்தை என்ன செய்ய போறார்னா, அவரோட ஆவினால் நிரப்ப போகிறார். Amen. He gonna fill you with power. Amen. He gonna fill you with His Holy Spirit. அவரோட ஆவினால் நிரப்புறது மட்டுமல்லாம அடுத்த கட்டம் என்ன செய்ய போறார்னா, அவர் உங்களை பலப்படுத்த போகிறார். இவ்வளவு நாள் நான் சோர்ந்து போயிருந்தேன், முடங்கி போயிருந்தேன், எழும்ப முடியல சொன்ன இடத்துல பலப்படுத்தின அந்த ஆவியானவர் இப்ப வல்லமையாக எழும்ப போகிறார். எழும்ப போகிறது மட்டுமல்ல, அடுத்தது உங்களை வழி நடத்த போகிறார். Amen. நீங்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, லூக்கா 12:12 சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அவர் உங்களிடத்துல சொல்லுவார், நீங்க என்ன செய்யணும், என்ன பேசணும், என்ன செய்யக்கூடாது என்று அவர் வெளிப்படுத்துகிற ஆவியானவராக இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவர் சத்தியத்தின் ஆவியானவர். Amen. துத்த மாத்தா கிடையாது. சத்தியத்தை ஆவியானவர் சத்தியத்தில் தான் வழி நடத்துவார், நீதியில் தான் வழி நடத்துவார், உண்மையான காரியத்தில் தான் வழி நடத்துவார். வழி நடத்துவது மட்டும் இல்லாம கடைசியான காரியம் உங்களோட பேசுவார்.